உங்கள் மலர் மருத்துவர் அனபாய சோழன் பேசுகிறேன். மலர்ந்த முகம், மன்னிக்கும் குணம், சிறக்கட்டும் வாழ்க்கை. மலர் மருத்துவத்தை கண்டுபிடித்த எட்வர்ட் பேட்ச் அவர்களுக்கும் குருநாதருக்கும் இதற்கு உதவுகின்ற அத்துணை உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கிறேன். இப்போ முக்கியமாக நமக்கு அவசியம் தேவைப்படுகின்ற ஒரு சில மருந்துகளை பற்றியும் அதனுடைய அனுபவத்தையும் உங்களுடன் பகிர்கிறேன். RR என்பது முதலுதவிக்கான மருந்து. RRங்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் மருந்து அனைவர் கையிலும் இருக்க வேண்டிய ஒரு மருந்து. இதை இப்படி ஸ்ப்ரே வடிவத்திலும் நீங்கள் பயன்படுத்தலாம், பில்ஸ் வடிவத்திலையும் நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த ஒரு அவசர நிலையானாலும் ஒரு செய்தி கேட்ட உடனேயே நமக்கு மனசில் ஒரு படபடப்பு வந்துடும். அந்த படபடப்பை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு இந்த RR மருந்தை உட்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ப்ரேயை வச்சு முகத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், நெஞ்சில் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி செய்யும் பொழுது அந்த படபடப்பு நீங்கிவிடும், பயம் போயிடும். அதிர்ச்சியான தகவல் ஏதாவது வரும்பொழுது நமக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். அந்த அன்ஈஸியை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். டென்ஷன், மயக்க நிலை, அவசர தேவை எதுவாக இருந்தாலும், இப்போ பெண்களுக்கு ரொம்ப பயன்பாடு அதிகமாக இருக்கணும்னா இந்த கிச்சனில் ஏதாவது நீங்கள் சூடாக ஒரு எண்ணெயோ தண்ணீரோ மேலே பட்டு போச்சு, இல்லை ஏதாவது ஒரு நீங்கள் காய்கறி நறுக்கும் பொழுது இல்லை காயம் ஏற்பட்டு விட்டது, அப்போது அந்த பிளட்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த RRஐ பயன்படுத்தலாம். சூடாக ஏதாவது பட்டு விட்டாலோ, மின்சாரம் தாக்கினாலோ, பூச்சி கடித்தாலோ, விஷக்கடியாக இருந்தாலும் எந்த ஒரு அவசர நிலைக்கும் நீங்கள் இந்த RR மருந்தை உடனே பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ சூடாக தண்ணி பட்டுச்சு அப்படின்னா, இல்லை எண்ணெய் பட்டு போச்சுன்னா அந்த இடம் கொப்பிளிச்சு பின்னால் அது கருப்பாக ஒரு ஸ்கின்ல கருப்பாயிடும். ஆனால் நீங்கள் இதை உடனே பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கொப்பளிக்காது, ஸ்கின்னுடைய கலரும் மாறாது, நார்மலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை உங்களுடன் பகிர்கிறேன். இந்த அனுபவம் ஒருத்தர் 2 வீலரில் கொரோனா டைம் முடிகிற நேரத்தில் நம்ம நெய்வேலி லைப்ரரியில் அருகாமையில் திரும்பும்பொழுது கீழே விழுந்துட்டார். அவர் சுயநினைவு இல்லாமல் அடிபட்டதில் நெற்றியில் முகத்துலலாம் காயமாக இருந்து எழுந்திருக்கவே இல்லை. அப்போ நான் அந்த வழியாக போகும்போது அதை பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டி ஒருத்தர் உதவிக்கு வராரு. நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த ஸ்ப்ரே RR ஸ்ப்ரேயை அவர் முகத்துலேயும் எங்கெங்கெல்லாம் காயம் இருக்கோ அந்த இடத்துலலாம் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வித்தின் எ செகண்ட், ஒரு நிமிஷத்தில் அவர் எந்திரிச்சு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டார், அந்த கட்டை மேலே உட்காந்துக்கிட்டாரு. அதை தொடர்ந்து ஆம்புலன்ஸ் அவங்க சொன்னதுனால வந்துட்டாங்க, ஆம்புலன்ஸில் அவங்களும் வந்துட்டாங்க. அப்போ இவர் கொரோனா நேரங்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் ஒரு 2-3 நாளைக்கு இவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்கார வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே, ஐயா நான் குணமாயிட்டேன், நல்லா இருக்கேன், ஒன்றும் இல்லை, நான் கீழே விழுந்துட்டேன் திரும்பும்போது, ஆனால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறத அந்த செக்யூரிட்டியும் கேட்டுட்டு அப்புறம் முதலுதவிக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. இந்த மாதிரி பல அனுபவங்கள் இந்த மருத்துவத்தில் நிகழ்ந்திருக்கு. முதலுதவிக்கான மருந்துகளை பற்றி பகிர்ந்து கொண்டோம். மேலும் இன்னும் அனுபவங்களையும் இந்த மருத்துவம் இப்போது உங்களுக்கு தற்சமயத்துக்கு என்னென்ன தேவையோ, இப்போ சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டென்ஷன் அதிகமாக இருக்குது, வேலை செய்கிற இடங்களில் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, மனசு அதனால் பாதிக்குது, இந்த மாதிரியான உடனடி தேவைகளை என்னென்ன மருந்துகள் எல்லாம் அதற்கு குணமளிக்கும் என்பதை வருகின்ற தொடர்களில் பகிர்வோம். இந்த தொடரை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களிடமிருந்து நிறைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்கிறேன். பகிர்ந்து கொள்ளவும், நீங்கள் தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மலர் மருத்துவத்தை கண்டுபிடித்த எட்வர்ட் பேட்ச் அவர்களுக்கும் குருநாதருக்கும் இதற்கு உதவுகின்ற அத்துணை உள்ளங்களுக்கும்
என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கிறேன்.